ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் கார்த்திகை தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் வீடுகளில் வந்து விளக்கேற்றுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து விளக்கேற்றுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதை தண்ணீர் விளக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணிக்கு மேலே வந்து விளக்கு வந்து எரியும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நைட் நேரம்னா பார்க்குறதுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷனாக சூப்பராக வந்து இருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணீர் விளக்குகள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். தண்ணீர் விளக்குகள் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக நம்மளுக்கு வந்து கண்ணாடி கிளாஸ் வந்து தேவைப்படும். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதுபோக வந்து நீங்கள் பிளாஸ்டிக் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து முக்கியமாக வந்து கலர்ஸ் வந்து தேவைன்னா நீங்கள் வந்து கலர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் வாட்டர் கலர்ஸ் வந்து ரெட் கலர், க்ரீன் கலர், அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்து இருக்கிறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து நார்மலாக கலர் மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கலர் இல்லாமல் சும்மா நார்மல் தண்ணி மட்டும் நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு முக்கியமாக வந்து ஆயில் வந்து தேவைப்படும். ஆயிலை தான் மேலே வந்து ஊற்றுறதுக்காக. அதுக்கடுத்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கவர் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். இதை தான் மேலே வந்து மிதக்கிறதுக்காக செட் பண்ணுவோம். இது வந்து இலகாதி எரியும் போல அதுக்குரிய விளக்கத்தை நான் சொல்கிறேன். அதுபோக நம்மளுக்கு திரி வந்து தேவைப்படுங்க. திரி வந்து மேலே வச்சு தான் வந்து பொருத்த போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அதுக்கடுத்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளாஸில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா இது வரைக்கும் வந்து ஆட் பண்ணிடுங்க, முக்கால்வாசி வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணால் எரியும் போல் அந்த கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து இதில் வந்து கலர் வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம். கலர் வந்து நான் ரெட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மூல ரெட்டு, லைட்டாக சேர்த்தாலே வந்து ரெட் ஆயிரும். இது வந்து இது நம்ம நார்மல் வாட்டர் கலர் தான். ஸோ அதனால் வந்து கொடுத்தோம் அப்படின்னா நல்லா இதாயிரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கவர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக எதுக்காவது ஒன்று வரும் பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியலில் உள்ளதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வாட்டர் கேன் இருக்குல்ல, வாட்டர் கேனை கூட வந்து வெட்டி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எதுனாலும் பிரச்சனை, ஒரு பிளாஸ்டிக் வந்து இருக்கணும், அவ்வளோதான். சரி, ஓகே, இதை வந்து நான் பார்த்து வந்து வெட்டிக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்து வெட்டணும் நீங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வெட்டியாச்சா. இதுதான் வந்து மேலே வந்து மிதக்க போகுது. அதுக்கடுத்து இதில் வந்து திரி வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். திரியை வந்து ஃபஸ்ட்டே கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. இது வந்து நார்மலாக பருத்தி பஞ்சு திரி தான். ஸோ இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்து இதை வந்து மேலே வந்து இது தண்ணியில் வந்து முக்கிடக்கூடாது, எண்ணெயில் வந்து இது பண்ணணும். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓட்டை வந்து போடணும். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு ஓட்டை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓட்டை போடுறதுக்காக நான் இந்த மாதிரி கம்பியை வந்து லைட்டாக ஹீட் பண்ணி இந்த இதில் டிரான்ஸ்பரண்டாக உள்ளதில் நடுவில் வந்து ஓட்டை வந்து போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி வந்து ஓட்டை போடணுன்னா ஓட்டை வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு அவ்வளோதான், ஒரு சின்ன ஒரு ஓட்டை தான். இந்த அளவு இருந்தாலே போதுமானது தான். இந்த அளவுக்கு வந்து ஓட்டை வந்து போட்டுறேன். ஸோ இது மாதிரி எத்தனை வேணுமோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி அளவுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். நான் இது மாதிரி ஒரு 3 இது செய்யலான்னு இருக்கேன். ஸோ அதனால் 3 இது இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 3 இதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து ஓட்டை வந்து போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து திரியை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. திரி வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வச்சுருக்கோம்ல, பெரிய திரியாக கூட தேவையில்லை. இது ஏன்னா இது மேலோட்டமாக தான் இருக்க போது கொஞ்சம் சின்ன திரியாக வந்து எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து விட்டுக்கோங்க. நல்லா மேலே இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் 3 இதுக்கும் வந்து செஞ்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் இதை வந்து நீங்கள் வந்து செஞ்சே முடிச்சிடலாம். கொஞ்சம் திரி வந்து ரொம்ப லென்த்தாக வந்து அடியில் வரைக்கும் போகணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதே மாதிரி வந்து நான் திரிகளை வந்து செஞ்சு எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இதில் வந்து மேலே வந்து ஆயில் வந்து ஊற்ற போகிறோம். ஆயில் வந்து ஊற்றுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு தண்ணிக்கு மேலே வந்து டென்சிட்டி வந்து இது வந்து கம்மினால தண்ணியில் வந்து முங்காது. பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே தான் வந்து நிற்கும். அப்படியே அழகாக வந்து மேலே வந்து நின்றுக்கிறோம். எண்ணெய் வந்து மேலே வந்து ஜாயிண்ட் ஆகிக்கிறோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இந்த அளவு வந்து ஆயில் வந்து நான் ஊற்றிருக்கேன். இதுவே வந்து போதுமானது தான். இதே மாதிரி நீங்கள் எத்தனை கிளாஸில் வேணும்னு நினச்சிக்கிறீங்களோ அடுத்த இதில் வந்து இது பண்ணிக்கோங்க. நான் இந்த கிளாஸில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். இந்த அளவு இந்த கிளாஸில் கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், ஊற்றியாச்சு. இதுலேயும் வந்து ஆயில் வந்து ஊற்றிடுறேன். இதில் வந்து ஆயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை வந்து ப்ளூ கலர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ப்ளூ கலர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். தண்ணி வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் தண்ணியை கொஞ்சம் ஊற்றிடுறேன் கீழே. சரி, ஓகே, இந்த அளவு வந்து போதுமானது. இதுக்கு மேலே வந்து ஆயில் வந்து ஊற்றிடலாம். பாருங்கள், ஆயில் வந்து அழகாக வந்து அப்படியே மேலே தாங்க மிதக்கும். ஸோ பிரச்சனையே இருக்காது. சரி, ஓகே, இதுலேயும் ஆயில் வந்து ஊற்றியாச்சு. அதுக்கடுத்து ஆயில் வந்து சேர்ந்துக்கிறோம், பிரச்சனை இருக்காது. அதுக்கடுத்து இதுலேயும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் போல் வந்து இது க்ரீன் கலர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், க்ரீன் வந்து அழகாக சேர்ந்துருச்சு. இதுக்கு மேலேயும் வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து இந்த திரியை வந்து இருக்கா. ஸோ இதில் வந்து நான் எண்ணெயை வந்து மேலோட்டமாக தொட்டுக்கோங்க. தொட்டு நல்லா வந்து அந்த திரியில் இருக்கிற மாதிரி வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி வந்து எண்ணெயை வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க. ஸோ இது வந்து நல்லா இதாகணும்.
எதுக்காக அந்த பிளாஸ்டிக் வைக்கிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நடுவில் சென்டராக வந்து கொஞ்சம் மிதக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து வச்சுருக்கோம். அவ்வளோதான். ஜஸ்ட் வந்து வச்சுட்டு இந்த திரி இருக்குல்ல, திரியை வந்து நல்லா கூட சின்னதாக்கி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு சின்ன திரியாக இருந்தால் போதுமானது தான் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி வச்சு விட்டு ஸோ இதை வந்து அப்படியே மேலோட்டமாக போட்டுருங்க. போட்டிங்க அப்படின்னா மேலோட்டமாக வந்து மிதக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுக்கு எதுக்கும் அவ்வளோ வந்து எதுவும் தெரியாது. அதே மாதிரி வந்து 3 இதுக்கு நான் செஞ்சு வந்து எடுத்துக்கோங்க நீங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வாட்டர் கேண்டில் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம கரெக்டாக வந்து வச்சாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வந்து நார்மலாக வந்து பொருத்தி வச்சுக்கோங்க. இது நைட் நேரம்னா பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். இதை வந்து நான் அப்படியே வந்து பொருத்தி வச்சுக்கிறேன். நம்மளுக்கு மேலே ஆயில் இருக்கனால அந்த ஆயிலை எடுத்து தான் வந்து இந்த விளக்கு வந்து எரியும். ஸோ அதனால் வந்து எதுவும் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் கேண்டில்ஸ் வந்து சூப்பராக வந்து எரியுது. பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை கண்டிப்பாக கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றி வைக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நைட் நேரத்துக்கு அப்படியே கலர் வந்து அப்படியே வந்து சூப்பராக வந்து இருக்குங்க. அதை வந்து நான் கீழே வச்சு செக் பண்ணி காட்டுறேன், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே தண்ணிக்கு மேலே வந்து கொஞ்சம் தான் எண்ணெய், அதுக்கடுத்து எரியிறது வந்து பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் ஃபுல் எண்ணெயில் ட்ரை பண்ணாலும் பண்ணலாம். நம்மளுக்கு அவ்வளோ எண்ணெய் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி தண்ணியை வச்சு கொஞ்சம் வந்து வச்சாலே போதும், அழகாக வந்து இருக்கும். இதில் வந்து அந்த சின்ன பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு எதுவும் ஆகாதுங்க. அது தண்ணி, அது எண்ணெய்க்கு மேலே தான் இருக்குது. ஸோ அந்த குளிர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் வந்து அந்த எண்ணெய் முடிகிற வரைக்கும் வாட்டரும் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஆகாத வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இது எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். பிரச்சனையே இல்லை. இது எண்ணெய் தீர்ந்துருச்சு அப்படின்னா அணைஞ்சிருங்க. ஆனால் ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே வந்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுபோக வந்து கீழே வச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. லைட்டை வந்து ஆஃப் பண்ணுறோம். எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். வேறு லெவலில் இருக்குல்லங்க. இந்த ரெட் கலர் வந்து சுற்றி வந்து பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மேலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வெளிச்சம் வந்து சுற்றி வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து சைடு இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த கீழே உள்ள அந்த ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் அழகாக வந்துருக்கும். க்ரீன் கலர் வந்து க்ரீன் கலர் மாதிரி இருக்கும். அதுபோக வந்து ப்ளூ கலர் வந்து அந்த ப்ளூ கலர் இதோட இருக்கும். அது வந்து தனியாக வந்து துண்டாக இருக்குங்க. அப்படியே பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும். எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. இது வந்து அந்த எண்ணெய் தீர்ற வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எரியும், அதுக்கு மேலே வந்து எரியாது. அந்த எண்ணெய் தீர்ந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி பட்டனையும் வந்து ஆஃப் ஆயிரும். மேலே வந்து அப்படியே மிதந்துக்கிட்டே அழகாக வந்து எரியுது. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு வைக்கலாம். பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு விளக்கு ஏற்றுரும் பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் தான் இதுக்கு வந்து செலவாகும். நீங்கள் மேலே மட்டும் எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி வைங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நைட் நேரத்துக்குனா பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இதை கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப கம்மியான செலவு தான். அதுபோக வந்து சீக்கிரமாகவே உடனே வந்து நீங்கள் வந்து செஞ்சிடலாம். ஒரு கண்ணாடி கிளாஸ் இருந்தாலே போதும், விளக்கேற்றுறதை அப்படியே வந்து இதில் வந்து ஏற்றிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள், நல்லா விளக்குகள்லாம் ஏற்றுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.